வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கருஞ்சீரகத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி கருஞ்சீரகத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவு மற்றும் எடுத்துக்கொள்ளக்கூடிய சரியான நேரத்தை நம்ம தெரிந்து கொள்வோம். தினமும் அரை முதல் ஒரு தேக்கரண்டி வரைக்கும் நம்ம கருஞ்சீரகத்தை எடுத்துக்கலாம். காலையில் வெறும் வயிற்றில் அல்லது உணவுக்கு அப்புறம் வெதுவெதுப்பான நீர் அல்லது தேனோடு கலந்து எடுத்துக்கொள்ளலாம். கருஞ்சீரகத்தை சமைத்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இது மாதிரி எடுத்துக்கொள்ளும் போது கருஞ்சீரகம் நம்ம கழிக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி, வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கக்கூடியதுங்க நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய கருஞ்சீரகம். ஸோ இம்யூன் சிஸ்டத்தை நம்ம வந்து பூஸ்டர் பண்ணிக்கலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கருஞ்சீரகத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள், வீக்கத்தை குறைக்கூடிய பண்புகள் எல்லாமே உடலினுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துது. அதாவது இம்யூன் சிஸ்டத்தை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுது. ஸோ இதனால இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகும்போது ரத்த வெள்ளை அணுக்கள், அந்த ஒயிட் பிளட் செல்ஸோடைய செயல்பாட்டை இது வந்து தூண்டிவிடும். இதனால நமக்கு ரத்த சிகப்பணுக்களோட பார்த்தீங்கன்னா ரத்த வெள்ளை அணுக்கள் அதிகரிக்கப்படும் போது நோய் எதிர்ப்பு சக்தி திறன் கிடைச்சது அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகள், கிருமிகள், அந்த மாதிரி தொற்றுகளுக்கு எதிராக உடல் வந்து போராடக்கூடிய திறனை வந்து பெற்றுவிடும். ஸோ புதுவிதமான ஒரு நோய் கிருமி நம்மை தாக்கி ஒரு புதுவிதமான நோயை நமக்கு ஏற்படுத்தாமல் கருஞ்சீரகம் நம்மை பாதுகாக்கும். ரத்தத்தில் உள்ள சர்க்கரையினுடைய லெவலை கட்டுப்படுத்துறதுக்கு கருஞ்சீரகத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ பிளட் சுகர் லெவலை வந்து நம்ம ரெகுலேஷன் பண்ணிக்கலாம். இப்போ நீரிழிவு நோயாளிகளுக்கெல்லாம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய லெவலை சீராக வைக்கிறதுக்கு கருஞ்சீரகம் பெரிதும் உதவிகரமாக இருக்கும். இது இன்சுலினுடைய உற்பத்தியை ஊக்குவிக்கிறதோட உடலில் வந்து இன்சுலின் உணர்திறனை, அந்த இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை வந்து மேம்படுத்துறதுக்கும் உதவி பண்ணும். ஸோ இதனால் பிளட்ல இருக்கக்கூடிய சுகரோட அளவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நாளடைவில் நம்ம அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கும் ஃபியூச்சரில் சுகர் ப்ராப்ளம் இல்லாமல் நலமோடு இருக்கிறதுக்குமே தொடர்ந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய உணவுகள் இந்த கருஞ்சீரகத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. சுவாச பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கக்கூடியதுங்க கருஞ்சீரகம். ஸோ ரெஸ்பிரேட்டரி ஹெல்த் வந்து ப்ராப்பராக நமக்கு இருக்கும். நமக்கு இந்த ஆல்ரெடி ஆஸ்துமா, அப்புறம் நாள்பட்ட இருமல், மூக்கடைப்பு மற்றும் சைனஸ் பிரச்சனை எல்லாம் இருக்குது. இந்த பிரச்சனைகளால் நம்ம அவதிப்பட்டு இருக்கோம் அப்படின்னா கருஞ்சீரகத்தை எடுத்துக்கொள்ளும் அதை சரி பண்ணிக்கலாம். கருஞ்சீரகம் எப்படி இதுக்கு நிவாரணம் அளிக்கும்னு பார்த்தீங்கன்னா, மூச்சு குழாய்களில் உள்ள தசை பிடிப்புகளை வந்து தளர்த்தி காற்று ஓட்டத்தை சீராக்குறதுக்கு உதவி பண்ணும். குறிப்பாக கருஞ்சீரக எண்ணெயை நீங்கள் ஆவி பிடிக்கிறது அல்லது வெதுவெதுப்பான நீரில் கருஞ்சீரகத்தை சேர்த்து எடுத்துக்கொள்வது எல்லாமே சுவாச பாதைகளை தூய்மைப்படுத்தும். ஸோ சுவாச பாதையை தூய்மை அடையும் போதே உங்களுக்கு அந்த இருமல், ஆஸ்துமா, சளி, மூக்கடைப்பு, சைனஸ் பிரச்சனை எல்லாம் இருக்காது. ஒட்டுமொத்தமாகவே நுரையீரலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்ளலாம். ரெஸ்பிரேட்டரி ஹெல்த் இருக்குங்க இல்லையா, அந்த சுவாச மண்டலம் அதையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த சுவாச மண்டலமே நீங்கள் வந்து வலுப்படுத்தி கொள்ளலாம். செரிமானத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு தொடர்ந்து நீங்கள் கருஞ்சீரகத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. டைஜஸ்டிவ் ஹெல்த் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கணும்னா கருஞ்சீரகத்தை சமைத்து உணவுகள் எடுத்துக்கலாம். தண்ணீர்லையும் கலந்து நம்ம தேன்லையும் கலந்து கூட எடுத்துக்கலாம். அஜீரணம், வயிற்று உப்புசம், வாயு தொல்லை மற்றும் வயிற்று புண், அதாவது அல்சர் போன்ற செரிமான கோளாறுகளை சரி செய்யறதுக்கு கருஞ்சீரகம் பயன்படுகிறது. இது குடல் இயக்கத்தை உங்களுக்கு சீராக்கி குடல்களில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வந்து வெளியேற்றுவதற்கும் போதுமான அளவுக்கு நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் இருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படுவதை மேம்படுத்துறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ சுருக்கமாக சொன்னோம்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைத்து செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சினதுக்கு அப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்களிலிருந்து வெளியேற்றி விட்டுவதற்கும் நம்மளுடைய ஒட்டுமொத்த வயிறு குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி செரிமான மண்டலத்தை வலுப்படுத்துறதுக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருஞ்சீரகம் உதவி பண்ணும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம கருஞ்சீரகத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ உங்களுடைய அந்த ஹார்ட் ஹெல்த் வந்து ப்ராப்பராக இருக்கும். அதுக்கான காரணம் என்னன்னா, கருஞ்சீரகம் நம்மளுடைய உடம்புகளில் ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கெட்ட கொழுப்பினுடைய அளவை குறைக்கிறதோடு ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பினுடைய அளவை மட்டும் பாதுகாக்கும். இதனால ரத்த நாளங்களில் எந்த விதமான கொழுப்பு படிவுகளும் இருக்காது. ஸோ ரத்த ஓட்டம் செல்வதற்கு ஏதுவாக ரத்த நாளங்கள் ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ அதே ரத்த நாளங்கள் வந்து இறுகி போயிருக்கக்கூடியதை நம்ம ரத்த அழுத்தம்னு சொல்லுவோம். அதாவது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இந்த பிபி ப்ராப்ளம், பிளட் ப்ரெஷர்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய அந்த கொழுப்புகளை அகற்றினதுக்கு அப்புறம் இறுக்கங்கள் ஏதாவது ஏற்பட்டிருக்கு, பிபி ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்குமே நம்ம கருஞ்சீரகத்தை எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம், மெக்னீசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் அந்த ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை நமக்கு பாய்ச்சும். ஸோ இதனால ரத்த ஓட்டம் இதயத்துக்கு சீரான எப்போதுமே தங்கு தடை இல்லாமல் எந்த தடையும் இல்லாமல் நமக்கு கிடைக்கும் பொழுது இதயத்தினுடைய செயல்பாடு சீரான அளவில் இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம் உள்ளிட்ட இதயம் தொடர்பான நோய்கள் அது எல்லாமே உங்களுக்கு ஏற்படுறது வந்து குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும். மூட்டு வலி மற்றும் மூட்டு வீக்கம் குறையிறதுக்கு தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய உணவுகளை கருஞ்சீரகத்தை சேர்த்துக்கொள்ளலாங்க. ஜாயிண்ட் பெயின் வந்து ரிலீஃப் ஆகிடும். ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபட்டலாம். கருஞ்சீரகத்தில் இருக்கக்கூடிய அலர்ச்சி எதிர்ப்பு மற்றும் வலி நிவாரணி பண்புகள் மூட்டு வலி, கீழ்மாதம் அதாவது ஆர்த்ரைட்டிஸ், அப்புறம் தசை வலிகளை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. கருஞ்சீரக எண்ணெயை கொண்டு நீங்கள் உங்களுக்கு வலி இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய இடங்கள்ல மென்மையாக மசாஜ் பண்ணிங்கன்னு அப்படின்னா கூட நல்ல பலன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். மூட்டு வலி, அந்த வீக்கம் எல்லாம் உங்களுக்கு வந்து குறைஞ்சிரும். எலும்புகள் வந்து வலுவாக இருக்கும். உணவுகளில் சேர்த்து எடுத்துக்கொள்ளும் போது கருஞ்சீரகம் வந்து எலும்புகளை பலப்படுத்துறதால ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அழற்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளாக இருந்தாலுமே அதை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுத்துவிடும். தோல் மற்றும் முடி பராமரிப்பு சிறப்பாக இருக்கிறதுக்கு நீங்க கருஞ்சீரகத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. இப்ப கருஞ்சீரகத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி பாக்டீரியல் மற்றும் ஆன்டி ஃபங்கல் பண்புகள், முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோல் அமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு முறைவடைந்த சருமமெல்லாம் இல்லாம அரிக்கக்கூடிய தோல் அழற்சி, எக்ஸிமா இல்லாம அந்த சொறி சிறங்கு, படை, தேமல் போன்ற தோல் தொடர்பான நோய்கள் எல்லாம் குணப்படுத்துறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்றதால உங்களுக்கு எப்போதுமே ஒரு இளமையான தோற்றம் வந்து கிடைக்கும். ஏன்னா சருமத்தில் கொலாஜன் உற்பத்தி உங்களுக்கு ஆரோக்கியமாகவே பராமரிக்கக்கூடியதாக தான் இந்த கருஞ்சீரகம் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ சருமத்தில் வறட்சி அப்படின்றது இருக்காது, ரத்த ஓட்டம் எப்போதுமே இருக்கிறதால உங்களுக்கு வந்து பளபளப்பான சருமம் வந்து கிடைக்கும். உங்களுடைய தலைமுடி வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாலுமே கருஞ்சீரகத்தை நீங்கள் சமைத்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ முடி வந்து வளர்ச்சி உங்களுக்கு வந்து தூண்டும் கருஞ்சீரகம். இளநரை, பித்தநரை எல்லாம் உங்களுக்கு வந்து சரி பண்ணிட்டு முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே கருஞ்சீரகம் வந்து தலைமுடியை வந்து உங்களுக்கு பலப்படுத்தும். அதனால பார்த்தீங்கன்னா முடி கொட்டுறது, இளநரை, பித்தநரை ஏற்படுறது, பேன் பொடுகு தொல்லை ஏற்படுறது, இது மாதிரி எதுவுமே இருக்காது. அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஏன்னா இப்போ தலைமுடி சார்ந்த, அழகு சார்ந்த விஷயங்கள், சர்வம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வந்து விடுபட வைக்கிறதுக்கு எல்லாமே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உடலமைப்பை தாண்டி இந்த அழகு சாதனங்களில் உங்களுக்கு வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கும் கருஞ்சீரகம் வந்து உதவி பண்ணும். கல்லீரலை பாதுகாக்கிறதுக்கு தொடர்ந்து நீங்கள் கருஞ்சீரகத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ லிவர் ப்ரொடெக்ஷன் வந்து ப்ராப்பராக இருக்கும். கல்லீரலில் சேரக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி கல்லீரல் திசுக்களை பாதுகாக்கிறதுல கருஞ்சீரகம் முக்கிய பங்கு வகிக்குது. கல்லீரலுடைய செயல்பாடு பலவீனமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு இயற்கையான டானிக்காகவே செயல்படும். ஏன்னா நம்மளுடைய உடம்புகளில் கல்லீரல் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான ஒரு உறுப்பு, வித்தியாசமான ஒரு உறுப்பு. கல்லீரல் வந்து எப்படின்னா தன்னுடைய அந்த செயல்பாடுகள் வந்து தன்னை தானே அதுவே வந்து புதுப்பித்துக் கொள்ளும். அதுவும் ஓரளவுக்கு தான். இப்போ நம்ம நிறைய வந்து மது இருந்தக்கூடிய பழக்கம் நமக்கு இருக்குது அப்படின்னாலும், அல்லது வந்து நம்ம நார்சத்து, நீர்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் விட்டுட்டு மாவுச்சத்து, கொழுப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது கல்லீரலில் கொழுப்பு படிவுகள் அதிகமாக சேரும். அதே போல் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கல்லீரலில் நச்சுக்கழிவுகள் அதிகமாக தேங்கும். ஸோ இதை வெளியேற்றுவதற்கு தான் கருஞ்சீரகத்தை நம்முடைய உணவுகளை நம்ம சேர்த்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அப்போ கருஞ்சீரகத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது என்ன ஆகும்னா அந்த கல்லீரலுடைய ஆரோக்கியம் மேம்பட்டு செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு நலமான ஒரு உறுப்பாக கல்லீரல் தன்னை மாற்றிக்கொள்ளும். மூளை செயல்திறன் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம கருஞ்சீரகம் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. அதனால ஞாபக சக்தி திறனும் நமக்கு வந்து மேம்பாடு அடையும். பிரெயின் ஹெல்த், மெமரி வந்து சூப்பராக இருக்கும். கருஞ்சீரகத்தில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலத்தை பாதுகாக்கக்கூடிய பண்புகள் நினைவு ஆற்றலையும் கவன குவிப்பையும் அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது வந்து மூளை செல்களை உங்களுக்கு பாதுகாத்து வயதான காலங்களில் ஏற்படக்கூடிய நரம்பு தளர்ச்சி மற்றும் ஞாபக மறதி, அதாவது அல்சீமர் போன்ற பிரச்சனைகளுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதனால மூளை நரம்புகளுக்குரிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு மூளை நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் வந்து உங்களுடைய அந்த குறிப்பாக நரம்புகள் வழியாக பாயும் போது செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு சுறுசுறுப்பாக மூளை இயங்க ஆரம்பிக்கும். எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை, கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று துடிப்பாக, ஃபாஸ்ட்டாக, சுறுசுறுப்பாக நீங்கள் வந்து செயல்பட ஆரம்பிப்பீங்க. ஸோ உங்களுடைய மூளை செயல்திறன் சிறப்பாக இருக்கிறதுக்கு பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற ஞாபக மறதி நோய்கள்லாம் இல்லாமல் வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய மறதி எல்லாம் கூட கட்டுப்படுத்திக்கிறதுக்கு எல்லாமே தொடர்ந்து கருஞ்சீரகத்தை உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். ஸோ தொடர்ந்து கருஞ்சீரகத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.